योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराय। இரண்டு மூன்று நாட்களாக பகவானுடைய உபதேசங்களை பார்த்து வந்தோம். ஒருவர் கேள்வி கேட்டார், அதில் விளைந்த பெருநன்மை அது. உபதேசங்களை நாம் புரிந்து கொண்டு அதை நாம் நல்லபடியாக சரியாக புரிந்து கொண்டு நம் உள்ளே இறக்கினால்தான் அது செயலாக வெளிப்பட முடியும். அதற்காகத்தான் ஞானிகள் நமக்கு அவைகளை சொல்கிறார்கள். அதிக கதைகள் இல்லாமல் 2 நாட்களாக உபதேசங்களாக சென்று கொண்டிருந்தது. இன்றைக்கு 2 கதைகள் சொல்லி உபதேசங்களை பார்ப்போம். இந்த 2ம் என் எதிரே நடந்தன. பகவானுடைய சன்னதியில், சன்னதி திரு வீட்டில் ஒன்றும், சுதாமா ஆசிரமம் செல்லும் பாதையில் நடந்தது ஒன்று. இதை நான் முன்பே கூறியிருக்கிறேன், கதைப்பகுதியை முன்பே கூறியிருக்கிறேன். ஆனால் இந்த 2-3 நாட்களாக நாம் பார்த்து உபதேசத்தை ஒட்டிவை இருக்கின்றன. இந்த படிப்பினை இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்வோம். திரு சங்கராஜுலு அவர்கள் ஒருமுறை மதுரையில் இருந்து சில நண்பர்களோடு காரில் வந்து கொண்டிருந்தார். திருவண்ணாமலையை நோக்கி பகவான் தரிசனத்திற்காக பாதி வழியில் கார் நின்றுவிட்டது. எல்லோருக்கும் இந்த கதை தெரியும், நான் சொல்லியிருக்கிறேன். பிறகு அவர்கள் காரிலிருந்து இறங்கி அங்கிருந்த மெக்கானிக் யாராவது கிடைப்பாரா, காரை சரி செய்பவர் யாரேனும் கிடைப்பாரா என்று தேடி அவர்கள் மூலம் ரிப்பேர் செய்ய பார்த்தார்கள். 1 மணி நேரம் ஓடிவிட்டது, காரானது கிளம்ப மறுத்து விட்டது. அப்பொழுதுதான் அவருக்கு உதித்தது, பகவானுடைய நாமம் இருக்கிறதே, நாம் எப்படி மறந்தோம்? நாமத்தை சொல்லுவோம், நிச்சயமாக நமக்கு உதவி கிடைக்கும். எல்லோரும் நாமம் சொல்ல ஆரம்பித்தார்கள். சில நிமிடங்களிலே ஒரு கார் மெக்கானிக் அவராகவே வந்தார். அவரை இப்படி எப்படி ஏதோ செய்தார். அந்த சில நிமிடங்களில் கார் புறப்பட்டு விட்டது. எல்லோருக்கும் பெருமகிழ்ச்சி. கார் புறப்பட்டு விட்டதனால் மட்டுமல்ல, பகவானுடைய நாமத்தை சொல்லி இந்த காரியத்தை நாம் சாதித்து கொண்டோம். பிரத்யட்சமாக நமக்கு தெரிகிறது பகவானுடைய நாமத்தின் பெருமை என்று கொண்டாடினார்கள். அதே உவகையோடு பகவானிடம் வந்தார்கள், சன்னதி திரு வீட்டிற்கு. அன்றைக்கு எனக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம். அந்த சமயத்தில் நான் அங்கு அந்த சன்னதி திரு வராண்டாவில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். பகவானிடம் வந்த அந்த குழுவினர் பகவான் முன்னே அமர்ந்தார்கள். அப்பொழுது அவர்கள் மிக மகிழ்ச்சியோடு சொன்னார்கள் பகவானிடம், வரும் வழியில் கார் நின்றுவிட்டது சுவாமி, உங்கள் நாமத்தை சொன்ன பிறகுதான் கார் கிளம்பியது. ஒரு மெக்கானிக்கை கூட்டவர் என்னென்னவோ செய்து ஒன்றும் சரியாகவில்லை. உங்கள் நாமத்தை சொன்ன பிறகு அந்த மெக்கானிக் ஒரு சில நிமிடங்களில் அதை சரி செய்து விட்டார். இது நாமத்தின் பெருமை என்ன என்பதை உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னார்கள். உங்கள் நாமம்தான் சாமி காரை கிளப்பியது. உடனே பகவான் ஒரு மாதிரியாக சிரித்து கொண்டார். அவர் மகிழ்ச்சி வர வேண்டும் அல்லவா? அவருடைய நாமம் எவ்வளவு பெரிய காரியத்தை சாதித்திருக்கிறது நினைத்தவுடன். அதற்கு முன்னால் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். ஆனால் பகவான் சொன்னார், அந்த காரை கிளப்பியது இந்த பிச்சைக்காரனின் நாமம் என்றால் அந்த காரை நிறுத்தியது யார்? நினைத்து பாருங்கள் என்றார். ஒரு சாதாரண ஒரு நிகழ்ச்சி, அதை ஒருவர் சொல்லும் பொழுது அதை வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று சொல்வார்கள் அல்லவா? உடனே அதை பிடித்து கொண்டார் பகவான். பிடித்துக்கொண்டு நம்மை அடுத்த வகுப்பிற்கு எடுத்துச் செல்கிறார். ஆரம்ப காலங்களில் நாம் எப்படி நினைப்போம்,
நாம் நினைத்ததை சாதித்து கொடுத்து விட்டால் அதுவே கருணை, பெரும் கருணை என்று கொண்டாடுவோம். ஆகா, பகவான் நான் நினைத்ததை சாதித்து கொடுத்து விட்டார், நினைத்ததை எனக்கு பூர்த்தி பண்ணிவிட்டார் என்று கொண்டாடி அவரை தலையில் வைத்துக் கொள்வோம். ஆனால் நாம் நினைத்தது நினைத்தபடி நடக்கவில்லை என்றால் பகவானுடைய நாமம் சொல்லியும் அது வேறு மாதிரியாக நடந்துவிட்டால் நாம் அதை கருணை என்று கொண்டாட மாட்டோம். சாமி என்ன இப்படி செய்துட்டார் என்றுதானே சொல்கிறோம். சாமி என்ன இப்படி கைவிட்டுட்டாரு, சாமி இப்படி செஞ்சுட்டாரே என்றெல்லாம் நாம் நினைத்து கொள்வோம். அதை கருணை என்று நாம் அறிந்து கொள்வதில்லை. பகவான் அதைத்தான் சுட்டி காட்டுகிறார். காரை, நின்று போன காரை கிளப்பியது இந்த பிச்சைக்காரனின் நாமம் என்று சொன்னீர்கள். ஓடிக்கொண்டிருந்த காரை நிறுத்தியது யார்? நினைத்து பாருங்கள் என்று சொல்லி பகவான் சொன்னார், இந்த உலகத்தில் எல்லா காரியங்களும் என்னுடைய தந்தையின் சங்கல்பத்தினாலேயே நடக்கின்றன, அவருடைய இச்சையினால் நடக்கிறது. கார் நின்று போனாலும் சரி, அது ஓடிக்கொண்டிருந்தாலும் சரி, இரண்டும் என் தந்தையின் கருணையே, என் தந்தையின் இச்சைதான், அது அவருடைய கருணைதான் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஒன்று நடப்பதும் நடக்காததும் இரண்டுமே கடவுளுடைய சங்கல்பம். அதுதான் கருணை. அதை மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள். அது என்ன கருணை என்று புரியும் பொழுது நாம் மனம் நிறைந்து நன்றி சொல்கிறோம். ஆனால் புரிவதற்கு முன்பேயே அந்த ஃபெய்த் என்று சொல்வார்கள் அல்லவா, கடவுளின் மேல் அந்த நம்பிக்கையை வைத்து, இன்றைக்கு இது எவ்வளவு மோசமான ஒரு விஷயமாக இருந்தாலும், எனக்கு பெரும் துக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும், இதை கடவுள் நடத்தி வைத்திருக்கிறார், என்னுடைய குருநாதர் நடத்தி வைத்திருக்கிறார். ஆகவே இதில் கண்டிப்பாக அவருடைய பெரும் கருணை இருக்க வேண்டும். என்னவென்று புரியவில்லை, ஆனால் இதை மனதார ஏற்றுக்கொள்வோம். பிறகு பகவான் சொல்கிறார், இதை மனதார ஏற்றுக்கொள்வதோடு அவரிடம் நாம் நன்றியோடு இருக்க வேண்டும், இதற்கு நன்றி சொல்ல வேண்டும். அது என்ன என்று தெரிந்து கொண்ட பிறகு நன்றி சொல்வதை விட, நடந்து கொண்டிருக்கும் பொழுதே அதை கருணை என்று நினைத்து புரிந்து கொள்ளுதல் கஷ்டமாயிருக்கலாம். ஆனால் கருணை என்று அதை ஏற்றுக்கொண்டு அவருக்கு நன்றி சொன்னோமானால் அது எவ்வளவு பெரிய விஷயம். அடுத்த வகுப்புக்கு மேலேயே சென்று விட்டோம். பகவானுடைய ஒவ்வொரு லீலை ஒரு டெமன்ஸ்ட்ரேஷன் என்று சொல்லலாம். அந்த லீலையானது ஒரு படிப்பினையை சுமந்துதான் நடக்கிறது. இதை கண்டு கொண்டவர்கள், இதில் இருக்கும் சூக்ஷ்மத்தை புரிந்து கொண்டவர்களுக்கு அது படிப்பினையாவது மட்டுமல்ல, செயலாகவும் பரிணமிக்கும். இதேபோல் இன்னொரு நிகழ்ச்சி, இதையும் நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு முறை சுதாமாவிலிருந்து புறப்பட்டு ஆசிரமத்திற்கு வந்து தரிசனம் முடித்து நாங்கள் ஆசிரமத்திலிருந்து சுதாமாவுக்கு திரும்பிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது எங்கள் எதிரே வெளிநாட்டினர் சிலர் ஒரு குழுவாக வந்து கொண்டிருந்தார்கள். பகவான் அவர்களை பார்த்து மிக அழகாக சிரித்தார். நாம் எல்லாரும் மணிக்கணக்காக நாள் கணக்காக காத்து கொண்டிருப்போம். அந்த மாதிரியான ஒரு சிரிப்பு பகவானிடமிருந்து கிடைப்பதற்கு ஒரு பெரிய புன்னகையை விட அதிகம், வாய் திறந்து சிரித்தலை விட அது குறைவு. ஆனால் அது அப்படியே நம்மை வசீகரித்து விடும். அந்த மாதிரியான ஒரு புன்னகை, பொன்னகை. அவர்கள் அந்த வெளிநாட்டினருக்கு இதேதோ ஒரு கார் போகிறது, இதிலிருந்து ஒரு தாடி வைத்திருக்கும் பெரியவர் நம்மை பார்த்து சிரிக்கிறார் என்று மட்டும்தான் தெரிந்திருக்கும். அவர்களுக்கு ஏனோ
அது கூட ஒரு பெரிய விஷயமாக படவில்லை. அவர்கள் எதையுமே கண்டு கொள்ளாமல் அவர்கள் மாட்டிச் சென்று கொண்டிருந்தார்கள். அத்தனை பேரும் ஒருவர் கூட பகவானுடைய அந்த புன்னகைக்கு பதில் புன்னகை செய்யவில்லை. அதை தெரிந்து கொண்டதாகவும் காட்டிக்கொள்ளவில்லை. பக்கத்தில் அமர்ந்திருந்த எனக்கு எப்படி இருந்திருக்கும்? இவருடைய தரிசனத்திற்காக, இவருடைய புன்னகைக்காக எத்தனை பேர், எத்தனை நாட்கள் காத்து கொண்டிருக்கிறோம். யாருக்கும் கிட்டாத அந்த புன்னகை இவர்களுக்கு கிட்டியது. ஆனால் அது எப்படி வேஸ்டாகிவிட்டது என்று நினைத்தேன் நான். ஒரு பெரிய அரிய ஒரு பொருளானது, சொல்கிறார் அல்லவா பாரதியார், நல்லதோ ஒரு வீணை செய்து அதை நலங்கிட புழுதியில் வீழ்த்துவது. அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக புன்னகையானது பகவானுடைய முகத்தில் தோன்றிய அந்த புன்னகை இந்த வெளிநாட்டினர் மேல் வேஸ்டாகிவிட்டதே என்று மனம் குன்றினேன். பகவானிடம் சற்று சகஜமாக பேசும் உரிமை அவரே கொடுத்திருந்ததனால் அவரிடம் கேட்டுவிட்டேன், ஏன் பகவான் இப்படி செய்கிறீர்கள்? நீங்கள் அவர்களை பார்த்து, இந்த புன்னகைக்காக எத்தனை பேர் தவம் இருக்கிறார்கள், நீங்கள் அவர்களை பார்த்து ஏன் அப்படி சிரித்தீர்கள்? அவர்கள் பாருங்கள், உங்களை அலட்சியம் செய்து கொண்டு போகிறார்கள். அத்தனை பேரும் புதியவர்கள். இந்த புதியவர்களின் மேல் செலுத்தும் புன்னகை வீணாகிவிட்டதே. உடனே பகவான் பட்டென்று சொன்னார், தேவ்கி, இந்த பிச்சைக்காரனுக்கு தெரியாது தேவ்கி, அப்பா சொன்னாரு, அவங்கள பார்த்து புன்னகை செய் என்று சொன்னார். அதனால் நான் செய்தேன். இந்த பிச்சைக்காரனுக்கு வேறு ஒன்றும் தெரியாது என்றார். எனக்கு எப்படியோ ஆகிவிட்டது. அவருடைய பிரம்மாஸ்திரம் என்று சொல்வோம், நான் அதை பிரம்மாஸ்திரம் என்று சொல்வேன். அவரிடம் எந்த கேள்வி கேட்டாலும் தெரியாது தேவ்கி, அப்பா அப்படி சொல்லிட்டாரு, இந்த பிச்சைக்கார செய்துட்டாரு, அப்படி சொல்லிவிடுவார். அதற்கு பிறகு நம்மால் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. அது பிரம்மாஸ்திரம் போட்டால் அவ்வளவுதான், அதுவே முடிவு. இன்றைக்கு மறுபடியும் இப்படி சொல்லிவிட்டாரே என்று மனதில் ஒரு நிமிடம் மறுபடியும் குன்றிப்போனேன். அப்பொழுது நான் நினைத்து கொண்டேன், உள்ளிருந்து அப்பா ஒருவரை பார்த்து சிரி என்று சொன்னால்தான் இவர் சிரிப்பாரா? நம்மிடம் இயற்கையாக வெளிப்படக்கூடிய உணர்ச்சிகள் எல்லாம் இறைவன் சொல்லித்தான் நம்மிடமிருந்து நாம் அதை செய்ய வேண்டுமா? இவர் என்ன ஒரு மெஷீனா? இவர் தந்தை சிரி என்று சொன்னால் மட்டும்தான் இவர் சிரிப்பாரா என்றெல்லாம் எனக்கு சிந்தனைகள். புதியவர்களை பார்த்து தந்தை சிரி என்று சொன்னார், அதனால் சிரித்தேன். அந்த புதியவர்கள் என்ற சொல் எனக்குள் சிக்கிக் கொண்டது. உடனே பகவான் சொன்னார் பட்டென்று, தேவ்கி, இந்த பிச்சைக்காரனுக்கு யாருமே புதியவர்கள் கிடையாது. எப்பேற்பட்ட வாக்கியம்! அவர் அதை சொல்லியவுடன் இருண்டிருந்த என் மனதில் ஒரு 1000 வாட் பல்பு பளிச்சென்று எரிந்தது போல் இருந்தது. ஒரு நிமிடம் இறைவனுடைய கையில் கருவியாக தன்னை ஆக்கிக்கொண்டு சொல்கிறார், என் தந்தை என்னை சிரிக்கச் சொன்னார், அதனால் நான் சிரித்தேன் என்று. நான் இவர் வெறும் கருவியா, இவர் வெறும் மெஷினா? சிரிப்பதற்கு கூட தந்தை சொல்லிதான் சிரிக்க வேண்டுமா என்று நினைத்தவுடன் தானே அந்த தந்தை, தானே அந்த சிரிப்பின் சோர்ஸ், மூலமும் தானே. தனக்கு யாருமே புதியவர்கள் அல்ல, எல்லோரும் தெரிந்தவர்கள். வேற்று மனிதர் என்று கிடையாது. ரமணர் சொல்கிறார் அல்லவா, there are no others, மற்றவர்கள் என்று கிடையாது.
என் தந்தை ஒருவரே இருக்கிறார், வேறு எதுவும் இல்லை, வேறு எவரும் இல்லை. ஆக ஒரு நிமிடம் தந்தையின் கையில் கருவியாக இயங்கி அதை எனக்கு சுட்டி காட்டின பகவான், அடுத்த நிமிடம் தானே அந்த தந்தை எனக்கு யாருமே புதியவர்கள் கிடையாது என்று சொல்லிவிட்டார். காலம் காலமாக கிருஷ்ணர் சொல்கிறார் அர்ஜுனனிடம், எத்தனையோ பிறவிகள் நீயும் எடுத்திருக்கிறாய், நானும் எடுத்திருக்கிறேன், அவைகள் பற்றி உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும் என்று. அப்படி பகவான் எதுவுமே புதியது கிடையாது, எவருமே புதியவர் அல்ல, பழமையிலும் பழமையானவர் நம் பகவான். அவருக்கு தெரியாதது எதுவும் கிடையாது, அவரால் செய்ய முடியாதது எதுவும் கிடையாது. அவர் ஓரிடத்தில் இருந்து இன்னொரு இடத்தில் இல்லை என்பதே கிடையாது. எங்கும் நிறைந்தவர், எல்லாம் அறிந்தவர், எல்லாம் வல்லவர். இதைத்தான் இந்த இரண்டு லீலைகளின் மூலம் பகவான் எப்பேற்பட்ட ஒரு பேருண்மையை சுட்டி காட்டிவிட்டார். ஆரம்பத்தில் நாம் கருவியாகத்தான் செயல்பட வேண்டும். என்னிடம் எனக்குள் தோன்றும் ஒரு உணர்ச்சி என்னுள் இருக்கும் இறைவனிடமிருந்து வருகிறது என்ற உணர்வில் நாம் செயல்பட வேண்டும். இது பொய் அல்ல, இது நாம் முதலில் ஒரு கற்பனையாகத்தான் செய்ய ஆரம்பிப்போம். ஆனால் அந்த கற்பனைக்கு பின்னால் ஒரு பெரிய உண்மை இருப்பதனால் அந்த கற்பனை வெகு விரைவில் அதனுடைய உண்மை என்ன என்பதை காட்டிவிடும். அது உண்மை என்பதையே காட்டிவிடும், சத்தியம். பகவான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே ஏதேனும் மறந்து விட்டால் நாம் எல்லாம் என்ன சொல்லுவோம்? ஐயோ மறந்து போச்சு, எப்படியோ மறந்து போய்டுறது என்றெல்லாம் சொல்லுவோம். அவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? என் தந்தை என்னை இது ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள விடவில்லை, என் தந்தை என்னை மறக்க செய்து விட்டார் என்று சொல்லுவார். அவர் சொல்வதற்கும் நாம் சொல்வதற்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு! ஒரு நிமிடம் இரவு நேரத்தில் அவருக்கு டாய்லெட் போக வேண்டும் என்றால் நான் கேட்பேன். ஒரு 12 மணி அளவில் எனக்கு ஒரு விழிப்பு வரும். எப்படி ஒரு தாய்க்கும் தாய் வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கும் அம்பிளிக்கல் கார்டு என்று சொல்வார்கள், ஒரு இணைப்பு இருக்கும். அந்த குழந்தை வெளியே வந்த பிறகுதான் அதை துண்டிப்பார்கள். அதுபோல் அவருக்கு ஒரு தேவை என்று வரும்பொழுது எனக்கு ஒரு விழிப்பு வரும். உடனே நான் கேட்பேன் அவரிடம். அவரால் கொடுக்கப்பட்டது தான், அவர்தான் எல்லாவற்றையும் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுகிறார். ஒரு சிச்சுவேஷனையும் ஒரு சூழ்நிலையையும் அதில் உள்ள ஒவ்வொரு விவரத்தையும் அவர்தான் ஏற்பாடு செய்கிறார். அவர்தான் இந்த விழிப்பை எனக்கு கொடுப்பார். நான் கேட்டால் உடனே என்ன சொல்வார் தெரியுமா? தேவ்கி, என் தந்தை சொல்லட்டும், பிறகு நாம் போவோம் என்பார். ஒருவர் டாய்லெட் போவதற்கு தந்தை சொல்லட்டும், பிறகு போகலாம். நமக்கெல்லாம் இது நம்முடைய உடலின் ஒரு இயற்கையான செயல். ஆனால் அதை கூட தன்னுள்ளிருக்கும் தந்தை தான் இயக்குகிறார் என்ற உண்மையை அனுபவமாக வாழ்ந்தவர். நிமிடத்துக்கு நிமிடம் அதை அனுபவமாக வாழ்ந்து காட்டியவர் பகவான். அதனால் அவருடைய வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் எல்லாம் அந்த சத்தியத்திலிருந்து வந்தவைதான். இந்த 2 நிகழ்ச்சிகளை நாம் மறக்காமல் இருந்தோமானால் இந்த 2 லீலைகளும் நமக்கு எவ்வளவு பெரிய உண்மையை எடுத்து காட்டுகின்றன. நம்முடைய மனதில் வரும் கோபமோ துக்கமோ சிறு சிறு உணர்ச்சிகள் கூட, நம் உடலின் இயற்கையான செயல்கள் கூட, நம்முள்ளே இருக்கும் அந்த சோர்ஸ், எல்லாவற்றிற்கும் மூல காரணம், முழு முதற் பொருள், பரம்பொருள், ஈஸ்வரன்.
அந்த ஈஸ்வர ஆக்ஞையினால் தான் வருகின்றன, ஈஸ்வரனுடைய கட்டளையினால் தான் வருகின்றன என்பதை நிமிடத்திற்கு நிமிடம் வாழ்ந்து காட்டியவர் நம் பகவான். இதை நாம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி நம்முடைய பகவானின் கையில் நாம் கருவி என்பதை மறக்காமல் நிமிடத்துக்கு நிமிடம் இதை நாம் பயிற்சி செய்து வந்தோமானால், அதற்கான முயற்சியை நாம் செய்து வந்தோமானால், நாமும் இவைகளின் மூலம்தான் என்பதை, இந்த பேருண்மையை அறிந்து கொள்வோம். இதைத்தான் செல்ஃப் ரியலைசேஷன் என்று சொல்கிறார்கள். நான் மட்டுமே இருக்கிறேன், I alone exist, I am the cosmos, I have become all of you. பகவான் சொல்வார் அல்லவா அடிக்கடி, all of you are in me, I am in all of you, Father in all in Father, all in all. இவையெல்லாம் பகவானுடைய கூற்றுக்கள், அத்தனையும் அனுபவ கூற்றுக்கள். தொடர் அனுபவமாக அதை வாழ்ந்து வந்தார் அவர். இதை நாம் கற்றுக்கொண்டு பயிற்சி செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த முயற்சி செய்வதுதான் தவம் என்பதையும் பகவான் எனக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் இதை முயற்சி செய்து கொண்டே இருப்போம். இன்றைய பிரார்த்தனை அவருடைய திருப்பாதங்களில் சமர்ப்பிப்போம்.